சொல்லக்கூடிய அஷ்டமா சித்தி எனக்கு அஷ்டமா சத்தியா? ஆமாம். நீ தெரிந்தால் கேட்கின்றாயா இல்ல தெரியாமதான் கேட்கின்றாயா? என்னத்தாயே? அடே நையர், அஷ்டமா சக்தி என்பது என்னவென்று தெரியுமா? என்ன? அடே இதுவரை என்னிடம் யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் நீ ஒருவன் மட்டும்தான் இப்பேர் வரத்தை கேட்கின்றாய். ஆமாம், உனக்கு நான் அஷ்டமா சக்தி வரம் தர வேண்டும் என்றால் எந்த ஒரு வரம் கொடுத்தாலும் ஒரு உயிர் வரி வர தர வேண்டும். நான் கேட்கின்ற வரத்தை நீ கொடுத்தால் நீ கேட்கின்ற அஷ்டமா சக்தி வரத்தை உனக்கு தரையின்றி இந்த அன்னை நான் உனக்கு அழைக்கின்றேன். நீ கேட்கின்ற பலியை நான் உனக்கு தந்தால் அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய வரத்தை நீங்கள் எனக்கு தருவேன் என்று. ஆமாம் அம்மா, நீ எதை கேட்டாலும் தருகின்றேன். அப்படியா? என்னிடத்தில் என்ன சந்தேகம்? சத்தியம் வாங்கணுமா? நான் சொல்லேன், எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. எதை கேட்டாலும் தருவேன் என்று வார்த்தையாக சொன்னேன். எங்கே உரைத்த வார்த்தையை மாற்றி பேசி விடுவானோ இவன் மாநில ஜென்மம் தானே என்று சத்தியத்தை கேட்கிற பத்தியா? சரி இருக்கட்டும். அம்மா, நீ எதை கேட்டாலும் அதை நான் தடையின்றி தருகின்றேன். நீ தெரிந்தால் சத்தியம் செய்து கொண்டாயா? இந்த அன்னை உன்னிடம் நான் என்ன கேட்கின்றேன் தெரியுமா? சந்திரசேகரனார், எனக்கு ஒரு நரபலி வேண்டும். நரபலி வேண்டும்? ஆம், அவ்வளவுதான். அது மட்டும் கிடையாது, நான் கொடுக்கின்றேன். சந்திரசேகரனார் அம்மா, தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அவளோ நிறவாதி கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். அவளோ தரத்த குழந்தையை வைத்து சுமப்பாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட குழந்தை எனக்கு நீ உயிர் பலி கொடுத்தால் நீ கேட்கின்ற அந்த அஷ்டமா சக்தி வரத்தை உனக்கு இந்த அன்னை தடையின்றி நான் தருகின்றேன். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அவளோ நிறை மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். அவள் வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த கருவானது கலச்சங்கருவாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெண்ணை கொண்டு வந்து பலி கொடுத்தால் நான் கேட்ட அஷ்டமா சக்தி வரத்தை நீங்கள் தந்து விடுவீர்களா? அப்படி என்றால் சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன். இப்போது சென்று வாருங்கள். உங்களுக்கு ஏற்ற பலி எங்கிருக்கிறது என்று தேடி திறந்து அதை அழைத்து வந்து உங்கள் ஆலயத்தின் முன்புறத்திலே அமர வைத்து பலி கொடுத்த பிறகு நீங்கள் அம்மன் பிரசன்னமாகி எனக்கு அஷ்டமா சக்தி வரத்தை கொடுங்கள். சென்று வாருங்கள். அப்படியாகட்டும். என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லையே. அம்மனுக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டோம். தாய் கணக்கு இன்னும் ஆத்தா வந்தாளா? கொடுத்தாளா? எதை வேண்டினை அழைத்தேன். அழைத்த குரலுக்கு செவிசாய்த்து ஓட்டோட்டமாக ஓடி வந்தார். ஆனால் ஒன்றே, என்ன இன்னும் ஆய்க்கு வைக்கிற ஆனா ஒண்ணு என்ன செய்வது? கேள்வி குறிப்பாரிய Bye.
கரு இதோ என் மனைவி மருதேவியே உனக்கு நான் பலியிருக்கேன். அம்மா ஓம் கரியே இங்கிருந்து கடவுள் பார்க்க அப்படியே போயிடலாம். தலை வெட்டி போறதுக்கு சரிதான். இதெல்லாம் கேட்டாங்க ஒன்னாண்டா, இதெல்லாம் கேட்டாங்க. அம்மா அம்மா இந்த சூளம் உன் நண்டை இருக்கிறத விட என் நண்டா அருமையா இருக்குதுமா. ஐயோ 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 இதை வச்சுட்டு போடலாமாடா. அப்பா ஆனந்த தாண்டமே அவனுங்களை காணா. அம்மா சந்திரசேகரையார் எதற்காக முன்னே போக விட்டு பின்னே அழைக்க தெரியுமா? எதற்காக? சோளத்தை கேட்டவுடனே தாய் நீங்கள் தந்து விட்டீர்கள். ஆமா, அது மிகையாகாது. இதோ இருக்கிறது பர்த்தாயா, உங்கள் கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மலர் மாலையை கொடுத்தால் உங்களைப் போலவே ஒரு உருவத்தை என்னுடைய பூஜை அறையிலே நான் செய்து வைத்திருக்கின்றேன். அந்த உருவத்துக்கு அந்த சிலைக்கு இந்த மாலையை போட்டு எங்கள் அம்மன் செல்லியம்மனையே நேர்ல வந்துக்கிறான். நான் தினமும் தூப ஆராதனை ஏற்போம். இந்த மலர் மாலையின் மகிமை என்னவென்று தெரியுமா? நீ எங்கே சென்றாலும் உனக்கு வெற்றியே முன்வந்து இந்த மலர் மாலையாக நிற்கும். அப்பேற்பட்ட வெற்றி மாலை இது. ஆம். இந்த அம்மனுக்கு என்னடா அலங்காரம்? இங்க வர்றா இந்த சிங்காரம். தாய் அருமையாக இருக்கிறது அல்லவா? அருமை அருமை. அம்மா அம்மா என்ன? அம்மா இது என்ன இடையில் அணிந்திருக்கிறீர்கள்? இது என்னவென்று தெரியாதா? என்னம்மா? இதுதான் வேம்பாடை. வேம்பாடை. இந்த வேம்பு இருக்கும் இடமெல்லாம் இந்த வேப்பிலைக்காரி குடிகொண்டிருப்பாள் என்று உரைப்பார்கள். பழமொழி நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆமா அம்மா மகனே சந்திரசேகரையார், இந்த வேம்பாடை உடைக்க வேண்டுமா? தடையின்றி இந்த அன்னை உனக்கு அளிக்கின்றேன். எல்லாத்தையும் வருது. இத கட்டோனே உடம்புல அப்படியே குளிர்ச்சியா இருக்குதாப்பா. ஆமா, தெருவே பண்ணி வச்சுக்க. ஊர்ல ஒரு நாய் மொத்தம் ஊம்பினால தான் நிக்கான். ஆமா, அப்படின்னு எனக்கு ஐடியாப்பா. வரவேற்பு அம்மா தாயே, அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள், சென்று வரட்டுமா என்று கேட்கின்றீர்கள். அவ்வளவுதானே? சென்று வாருங்கள். சென்று வரட்டுமா? அனைத்தையும் கொடுத்த நீங்கள் ஒன்றை மறந்து விட்டு செல்கின்றீர்கள். என்ன? ஒன்றை மறந்து விட்டு செல்கின்றீர்கள்.
நீ கேட்கின்ற அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்து விட்டேன். என்ன ஒன்று மறந்து விட்டேன். அம்மா, உங்கள் கரத்திலே இருக்கக்கூடிய அந்த மந்திர பிரம்பு, இந்த மந்திர பிரம்பு எப்பா இருக்குதா? அப்படி பேசுறீங்க. இரு, நம்ம வந்து பைத்தியக்காரங்களே சொல்லுறாங்க. அவங்க இதுக்கு வந்து கூட்டாயிட்டா நான் மேலே உள்ள பாத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே வான் பண்ணிட்டேன் அவனுங்களா. நாங்களாம் பைத்தியக்காரங்களே. கூத்து பாரு.